ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 2 வரப்போகுது. அதுக்கான அப்டேட்ஸ்லாம் வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு யுவா வாலெட் என்ன அதுங்கிறத பற்றி பார்த்துருவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா போனஸ் டாப்அப் பேமெண்ட் வந்து வந்துடும், அது என்னங்கிறத வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் யுவா வாலெட் என்னன்னு கேட்டிங்கன்னா P19 க்ரோஸாக்கான ஸ்கின் ஆட் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பேர்லும் எக்ஸாமேட்டு ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா P90க்கான அந்த யுவா ஸ்கின்னு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இது எக்ஸமேட்டுக்கான ஒரு ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா க்ரோஸாக்ஸ்க்கான ஸ்கின்னு, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டபுள் பேரலுக்கான ஸ்கின்னு. இது நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2 வந்து வந்துடும், 100% கன்ஃபார்மு. ஸோ இன்னும் யாரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்லாம் சொல்லியிருப்போம், மே 28 இந்த குதிரைக்கான பேரடைல் வந்துடும் அப்படின்னு. இதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 100% கன்ஃபார்ம். மே 28 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துடும். இப்படி ஒரு பேரடைல் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போனஸ் டாப்அப் பேமெண்ட்டுங்க வந்து க்ளோவால் ஸ்கின்னும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறாங்க தெரியுமா, அந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது. பேனர் ரெண்டும் அப்படியே தான் இருக்க போகுது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஷேர் பண்டிலுங்க. இது வந்து ஜூன் மாதம் வரதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த ஒரு பண்டிலு கோல்டன் ஷேர் பண்டில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே நேவி ஷேர் பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒர்த்தான பண்டில் தான், உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃபீமேலுக்கான பண்டிலுங்க. இது வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராகவே இருக்கும். இதுவும் சூப்பரான பண்டில் தான். இதுலேயே ப்ளூ கலர்லேயே இருக்குது நேவியில். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா குவாண்டம் சாமுராய், இந்த மண்டலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மண்டெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். இந்த மண்டல்லாம் ஒன்றும் 100% கன்ஃபார்ம் கிடையாது. அடுத்த மாதம் வரதா கொஞ்சம் லீக்ஸ் கிடச்சிருக்குது. இது வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது, ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மெயின் மேட்டரில் போயிடலாம். ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 2 வரதா சொல்லிகிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஆனால் வரப்போகுது 2027 போட்டு கம்மிங் ஜூன் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அது பார்த்திங்கன்னா வரப்போகுது 100% தான். ஆனால் அடுத்த வருஷம் தான் வரும், இந்த வருஷம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர் பவர்ஸுங்க. இந்த சூப்பர் பவர்ஸ் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேஷ் எபிலிட்டி சூப்பர் ஸ்பீட் பஸ்ட்டுன்னு இருக்குது. அது அந்த பவர் யூஸ் பண்ண ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நொபேராவோட சுத்தியல் மாதிரி இந்த அக்காவோட வந்து வேறு மாதிரி கத்தியாட்டத போகுது. சாரி, அதுவும் சுத்தியல்னு தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா டோஜி தெரியுங்களா, எல்லாத்துக்கும் டோஜி கண்டிப்பாக தெரியும். வந்து அதை செல்லு போவேன், டக்குன்னு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுவாங்க. அவனோட பவர் பார்த்திங்கன்னா ஏதோ பவரோட கொடுக்குறாங்க. இன்க்ரீஸ் மூமெண்ட் ஸ்பீட் அண்ட் சைலண்ட் ஃபுட் ஸ்டெப் போனஸ் மில்லி டேமேஜ். இந்த கையில் கட்டானா இந்த மாதிரி இருக்கிறதுனா அந்த டேமேஜ் எதுவுமே அதிகமாக கொடுப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூமெண்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகுமா, ஒரு பூட் ஸ்டெப் வந்து எனிமிக்கு வந்து காட்டாதாமா அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காப்பி டெச்சிக்யூன்னு ஏதோ பவராங்க, அது எனக்கு தெரியல. என்னென்னு லேப்டாப் விகேஷ் வருது. காப்பி எனிமியோட எபிலிட்டி, அதாவது எனிமியோட என்ன ஸ்கில் வச்சுருக்கானோ அது வந்து நம்மளுக்கு டெம்பரரியாக வந்து யூஸ் ஆகுமா. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தெரியுமா, டீமனாக மாதிரி இருந்தது இறந்து, அதுக்கு அந்த பவர் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்னா Rika appears beside player auto attacks nearby enemies limited human direction. அதாவது எனிமி வந்து அதுவே கொஞ்ச நேரத்துக்கு போய் அட்டாக் பண்ணுமா, சண்டை போடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேட்டில் ராயலில் வந்து இந்த பவர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாமா, சிஎஸ்சில் யூஸ் பண்ணிக்கலாம், பேட்டில் ராயலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பேட்டில் ராயலில் மட்டும் இருக்குது, ஏதோ பெரிய பவர் ஆகிட்டுருக்கு. கீழே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. போன டைம் சுற்றியில் இந்த மாதிரிலாம் வாங்கினோம்ல, அந்த மாதிரி கொடுத்துருப்பானுங்களாட்டு பவர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்சிருக்கு, அதிலே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அது நருட்டோவில் வந்துச்சு இல்லை, பெயின் எல்லாத்தையும் உடச்சிருவாங்க, அந்த மாதிரி இதுலேயும் உடச்சிருந்ததுனால அது வந்து வரப்போதாட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இதோ சைட்லலாம் பாருங்கள் அப்படியே உடஞ்சி கிடக்குது. பார்த்திங்கன்னா 2027 வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மேலே இந்த ஃப்ளைட் இருக்கும் தெரியுங்களா, அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கின்னை கொடுத்துருக்கானுங்க. அது என்னென்னு பார்க்கலாம். அது மட்டும் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ப்ளீஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மேலே இந்த பேராஷூட் பாருங்க, சாரி லைட்டு பாருங்கள், அது இதுதாங்க ஒரு மாதிரி நல்ல வித்தியாசமாக கைராண்டது இழுத்து பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஆகாயத்தில் ஏதோ பறக்கலாம். சைடில் காற்றெல்லாம் வருது அப்படியே தெரியுது, பார்க்கும்போதே தெரியுது. இது வந்து ஃப்ளைட் அங்கே ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 2 வரும்போது ஆனால் ஃப்ளைட்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் வர பண்டலில் என்னென்னு வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா
இந்த டோஜியோட பண்டில் தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டை நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கேமரா நான் சொல்கிறேன், சட்டை வந்து நல்லாயிருக்கும், சூப்பராகவே இருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவனோட இந்த யாட்ரோ ஒர்க் அவுட் ஷோவா என்னமோ பேர் என்ன வாயின்னு நுழையில இவனோட பண்டில். இதெல்லாம் அந்த அனிமே நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் டைமே இருக்க மாட்டேங்குது. இந்த பண்டில் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்காவா அண்ணனான்னு தெரியல, அக்கா பண்டில் தான் நினைக்கிறேன். அது வந்து அந்த இது வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அக்கா பண்டில், இந்த பண்டிலும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அண்ணன் பண்டில் தாங்க. இந்த மெஹூமி பண்டில் ஆல்ரெடி ஒன்று இருக்குது, இதே மாதிரி இன்னொன்று கொடுக்குறாங்க. கோதா பண்டில் இதே மாதிரி தான் இருக்குது. கேமரா வந்து எனக்கு இது பிடிக்குது, நாட் ஃபேர் தான். ஆனால் இது வந்து இதே மாதிரி வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. ஜஸ்ட்டு லீக்ஸ் தான், வேறு மாதிரி கூட இந்த பண்டில் வந்து வரலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2027 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் இந்த சூப்பர் பவர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த பீக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நொறுங்கி கிடக்கும்னு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த பக்கம் ட்ரைனிங் கிரவுண்டு போட்டுருக்கலாம். அது வந்து நம்ம லாபி, இந்த மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டோம்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த கொலாப்ஸ்டு ஸ்கூல் பில்டிங் போட்டிருக்கா. அதான் பில்டிங்லாம் வந்து உடஞ்சிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப தீயெல்லாம் பிடிச்சிட்டு எரியுது. இந்த இடம் வந்து கியூரியஸ் எனர்ஜி பிக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். அந்த இடத்துல எனர்ஜி கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த புகையாட்டுக்குள்ள அது இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கார்னரில் 2 கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரெண்டு தான் மெயின் ரிவார்டுன்னு நினைக்கிறேன். ஒன்று ஃப்ரீ, ஒன்று ஏதாவது பெய்டு இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியும். இதை தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். நானும் அப்டேட்ஸ்லாம் சொல்கிறேன், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி அவங்களும் எனக்கும் ஆசை இருக்குது. அதனால் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் 8 நிமிஷம் ஓட்டணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன் கேம் ப்ளே. நீங்கள் பார்க்குறதுனா பார்க்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு போகிறதுனா போகலாம், உங்கள் இஷ்டம் தான். அவ்வளோதான். சரி, டாட்டா, பை பை, குட் பை.